பிக் பாஸ் வீட்டில் நேற்று ஒரு பஞ்சாயத்து எபிசோட் முடியும் போது இந்த காட்சிகளை தான் காட்டினாங்க. நம்ம இது லைவ்லயே போய் பார்த்தோம். இதில் என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கெமி வந்து ஒரு வாட்டர் மிலனை ஒரு பார்ட்டை வந்து அதை எப்படியாவது சுட்டுடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அகப்படுகிறார்கள். யார்கிட்ட? சபரிக்கிட்ட. உடனே அவங்க ரொம்ப கஷ்டமாகறாங்க. ஒரு வாட்டர் மிலன் நம்ம ஜாலியாக எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அதை கூட பிடிச்சிக்கிறாங்களே, சே என்ன இது வீடு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கெமி உனக்கு வந்து ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு பார்க்காத எடுக்க தெரியாதா? இப்போ நான் இந்த இந்த நெய்யை எடுத்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்யை அவர் எடுக்க முயற்சி பண்ணுறாரு. சுபிக்ஷா பார்த்துருமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது சுபிக்ஷா பார்க்கல, பார்வதி பார்த்துட்டு ஏய் நெய் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்ன உடனே மற்றவங்களும் அங்கே இருக்கிற கனியக்காவும் ரம்யாவும் என்ன நீங்கள் எல்லாம் நெய் எடுத்து சாப்பிட்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே கமருதீனுக்கு கோவம் வந்துடுது. என்னடா என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டா, ஒரு நெய்யை எடுத்த அதை போய் காட்டி கொடுக்குறாளே இந்த பாரு, இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாத வந்து உட்காந்துக்கிறார். பக்கத்தில் அரோரா உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வரவங்க போகிறவங்க எல்லாம் கமருதீன் சாப்பிட்லையா, கமருதீன் சாப்பிடுது கமருதீன், உடனே 2 பாக்ஸ் உனக்கு 2 தோசை எடுத்து வச்சுருக்கேன், 3 தோசை எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிடுங்கிறாங்க. இப்போ கமருதீனால் சாப்பிடவே முடியல. ஒரு பாரு மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கார். கூடையே இருந்தனே இப்படி காட்டி கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காரு. பாரு சமாதானப்படுத்த வரும்பொழுது அவரால் மனம் ஏற்றுக்கொள்ள முடியல, சாப்பிடவே இல்லை. அதுக்கு பிறகு எப்படியோ கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து படுக்கிறார். அப்போ வந்து பாரு கேட்குறாங்க, என்னடா இப்படி பண்ணுற, நான் என் கேம் ஆடுறேன், நீ உன் கேம் ஆடுற, என்ன உன் கூடையே இருந்த ஒரு நெய் எடுத்ததுக்கு நீ என்னை போட்டு வருத்தப்பட்டதை வச்சிட்டிய, மனசு எப்படி திரும்ப வலிக்குது. டேய் நீ எங்கடா என் கூடையே இருக்க, இல்லை நான் எங்கே உன் கூட இருக்கிறேன், என்ன நீ தப்பாக புரிஞ்சுக்கிறிய, நீ உன் கேம் ஆடுற, நான் என் கேம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அரசவியில் என்ன பொசிஷனில் இருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் நியாய தர்மமாக நான் செயல்படணும்டா, அதெல்லாம் நீ புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, கமருதீன் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். இனி பாருவுடன் சங்காத்தம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. அந்த முடிவில் அவர் தொடர்ந்து நீடிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்ட்டு.